2000 ஆண்டுகள் ஆனாலும் சரி, தமிழ்நாட்டில் பாஜகவால் கால் பதிக்க முடியாது. தமிழர்களின் அடையாளங்களை அழிக்க நினைத்தால் நீங்கள் தான் அழிந்து போவீர்கள் என்று திமுக இளைஞரணி மாநாட்டில் அமைச்சர் உதயநிதி பேச்சு. மிகப்பெரிய இயற்கை பேரிடருக்கு நிவாரணமாக 37,000 கோடி கேட்டோம். இதுவரை ஒரு பைசா கூட வரவில்லை. பிரதமர் வந்தார் தருவேன் சொன்னார். நிதி அமைச்சர் வந்தார் தருவேன் சொன்னார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூட வந்தார் தருவேன் சொன்னார். இப்போ வரைக்கும் ஒன்றும் வரல. திமுக இளைஞரணி மாநாட்டில் முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு. அதிமுக பாஜக இப்போது நடத்துவது உள்ளே வெளியே விளையாட்டு. எடப்பாடி பழனிசாமியின் பகல் வேஷத்தை நம்ப அதிமுகவினரே தயாராக இல்லை. சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டில் முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு. ராமன் பெயரில் கோவில்களின் அன்னதானம் சிறப்பு பூஜைக்கு தமிழக அரசு தடை என சமூக வலைதளங்களில் செய்தி பரவி வருகிறது. அப்படியான எந்த அறிவிப்பும் வெளிப்படவில்லை என தலைமை செயலக வட்டாரம் தகவல். நாளை ராமன் கோவில் விழாவை ஒட்டி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை மதியம் 2:30 மணி வரை செயல்படாது என அறிவிப்பு வெளியாகியிருந்தது. அதற்கு கடும் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தற்போது அந்த அறிவிப்பு திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. நாளை வெளிநோயாளிகள் அப்பாயின்மெண்ட் பேசிக்ஸ் பிரிவு வழக்கம் போல் செயல்படும். ஏற்கனவே அறிவித்தபடி அவசர சிகிச்சை பிரிவும் செயல்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அசாமில் இந்தியா ஒற்றுமை மற்றும் நிதிக்கான யாத்திரையின் போது ராகுல் காந்திக்கு எதிராக பாஜகவினர் முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. எதிர்ப்பு தெரிவித்த பாஜகவினருக்கு அனைவரிடமும் அன்பை விதைப்போம் என ராகுல் பதிலடி கொடுத்தார். அதோடு எதிர்ப்பு தெரிவித்தவர்களை நோக்கி பறக்கும் முத்தம் கொடுத்த அவர் திடீரென தன் சென்ற பேருந்தை நிறுத்தி கீழே இறங்கி கோஷம் எழுப்பியவர்களை நேரில் எதிர்கொண்டார். அயத்தில் உள்ள அனுமான் கார்கின் கோவிலில் பாலிவுட் நடிகை கங்கனா ரனாவத் தூய்மை பணியில் ஈடுபட்டார். ராமன் சிலை பிரதோஷ நிகழ்வில் பங்கேற்ற அயோத்தி சென்றுள்ள கங்கனா முன்னதாக துறவிகளை சந்தித்து ஆசி பெற்றார். பாரம்பரிய நகைகள், பட்டுப்புடவை, கூலிங் கிளாஸ் அணிந்து கங்கனா ரனாவத் துடைப்பதுடன் தூய்மை பணியில் ஈடுபடுவதை பலரும் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். மத்திய அரசுக்கு பணம் தரும் ATM இயந்திரமாக மாநிலங்களை மாற்றிவிட்டனர். பிரதமர், நிதி அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட நிவாரணம் தருவேன் என்றனர். தமிழக வெள்ள பாதிப்புக்கு இதுவரை ஒரு பைசாவை கூட மத்திய அரசு தரவில்லை. சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டில் முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு.